ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜெனலக்கா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு வீட்டிலேயே நம்ம வந்து ஹெல்த்தியான முறையில் வந்து ஹோம்மேட் சாக்லேட்ஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். நல்லா நட்ஸ்லாம் போட்டு சூப்பரான சாக்லேட் செஞ்சு காட்ட போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களால் வந்து இதை கரெக்டாக செய்ய முடியும். நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம என்னென்ன தேவையானு பார்த்தீங்கன்னா, 3/4 பவுல், இந்த பவுலில் வந்து சின்ன கப் அளவில் ஏதாவது ஒரு கப்பு மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. அதாவது 3/4 பவுல் வந்து கொக்கோ பவுடரும், அதுக்கு அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் சுகர் வந்து அதே 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கோம். கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஸ்வீட்னஸ்க்கு தேவையான அளவு, அது கூட வெண்ணிலா எசன்ஸு ஃப்ளேவருக்காக, நட்ஸு எந்த நட்ஸு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிறது பாதாம், முந்திரி, பீனட், இது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம். நெடக்கல்லை, இது எல்லாத்தையும் எடுத்து பொடி பொடியாக வெட்டி எடுத்து வச்சுருக்கோம். அது கூட மில்க் பவுடரும் தேவை. 5 ரூபா பாக்கெட்டு 3 பாக்கெட் நம்ம சேர்த்துருக்கோம். நம்ம ஒரு சாஸ்பேனை எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கிற போகிறோம். ப்ரௌன் சுகரு, கொக்கோ பவுட்ரு, நட்ஸு, மில்க் பவுட்ரு, கண்டென்ஸ்டு மில்க், இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் நம்ம வந்து கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கிற போகிறோம். அது வந்து சாக்லேட்டில் என்ன ஸ்வீட்னஸ் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு வந்து தான் நம்ம கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கிற போகிறோம். நம்ம இந்த அளவுக்கு எடுத்த அளவு பார்த்திங்கன்னா, கண்டென்ஸ்ட் மில்க் வந்து 1/2 டின்னு நம்ம எடுத்துருக்கோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் அடுப்பு ஆன் பண்ணி பேனை வச்சுட்டு லோ ஹீட்டில், ரொம்ப லோ ஹீட்டில் தான் மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இது நல்லா எல்லாம் ஒன்றா வந்து அப்படி மிக்ஸ் ஆகி வர்றதுக்கு 1 டம்ளர் பாலும், காய்ச்சி ஆற வச்ச பாலும், அது கூட 50 கிராம் பட்டரும் நம்ம சேர்த்துருக்கோம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் இதாக இருக்கும். நம்ம ஹோம்மேட் பட்டர் தான் நம்ம சேர்த்துருக்கோம். இது கூட பட்டரையும் சேர்த்து, பட்டரு அந்த நம்ம சேர்த்துருக்க நாட்டு சர்க்கரை எல்லாமே மிக்ஸ் ஆகி வரணும். கரைஞ்சி நல்லா ஒன்றா சேர்ந்து க்ரீமியான பதத்தில் வரணும். இது கூட வெண்ணிலா எசன்ஸும் நம்ம சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் சும்மா கூட விடலாம். நம்மளுக்கு வந்து கொக்கோ பவுடர் சேர்க்குறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவராக தான் இருக்கும். இருந்தால் சேர்த்துக்கோங்க, அது உங்களோட ஆப்ஷனல் தான். நல்லா ஸ்மூத்தாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஹீட் ஆடுறதுக்குள்ளாட்டியுமே இந்த மாதிரி நம்மள்ட்ட மோல்டு இருக்கும். மோல்டு எதுவுமே இல்லைனாலும் ஸ்பூனில் வந்து ஒரு பட்டர் பேப்பரில் எடுத்து வச்சு கூட நீங்கள் செய்யலாம். நம்மள்ட்ட இருக்கிற மோல்டில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருவோம். இப்படி பார்க்கும்போது பார்க்க என்னடோ இருக்க மாதிரி தான் தெரியும். இந்த மாதிரி ஸ்பூன்லேயும் பட்டர் பேப்பரில் நீங்கள் எடுத்து வச்சு ஃப்ரீசரில் வந்து ஒரு 2 மணி நேரம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து வீடியோவாக டக்குன்னே நம்ம எடுத்துட்டனால கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி தெரியும், மெல்டடாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா ஒன் டே நீங்கள் வச்சுட்டு கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே சாக்லேட் மாதிரி வாயில் வச்சதுமே கரைஞ்சிருங்க. நம்ம வந்து வெளியில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டிலே இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களோட கமெண்டில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஓவர் நைட் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.